வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டோட கரண்ட் சிஎம் டிவிக்கோட தலைவர் விஜயை பற்றியும் அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கரண்ட் சிஎம் டிவிக்கே விஜய்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸோட மைண்ட் செட்டில் நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸோட தலைவர் அவர் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம டைரெக்டாக போய் சிஎம்மாக பதவி ஏற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கக்கூடிய டிவிகே தலைவர் விஜயை பற்றியும் அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க. ராஜ்முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் இருக்கார்ல, ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு கோட் ஷூட்லாம் மாட்டிக்கிட்டு முகத்தோட அவலங்களை கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு கேரக்டர். அவர் தான் இந்த நாட்டோட ஜனாதிபதி அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பார். அந்த கேரக்டர் மாதிரி தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்களோட மைண்ட் செட்டில் விஜய் தான் தமிழ்நாட்டோட சிஎம். எலெக்ஷன் ரிசல்ட் வருது வரல, அவர் தான் எங்களுக்கு சிஎம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இவரும் தமிழ்நாட்டோட சிஎம் நாம தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டாப்புல. ஆக மொத்தம் இவங்க விர்ச்சுவல்ஸ் வேர்ல்டில் அவர் சிஎம்மாகவும் அவர் சிஎம்முக்கு கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களாகவும் இவங்க இருக்காங்க. சரி, இந்த தேர்தல் பரப்புரை எப்படி நடந்துகிட்டு இருக்கு? 10 நாளுக்கும் குறைவாக தான் இருக்குது தேர்தல் பரப்புரைக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 72 வயசு ஆகுது. 72 வயசில் ஒரு நாளைக்கு 3 இடத்துல 4 இடத்துல பேசுகிறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறாரு, ஓய்வே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த வசீகரமும் இல்லை, கவர்ச்சி இல்லை, வார்த்தையில் கோர்வையாக வராது. அப்படி இருந்த போதும் தன்னோட கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்ற முறையில் எல்லா இடங்கள்லையும் எல்லா தொகுதி வரியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஓய்வே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு 72. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவருக்கும் கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே தான் நினைக்கிறேன். ஆட்சி சரியில்லை, நிர்வாகத்தினர் இல்லை, ஊழல் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த வயசில் கரண்ட் சிஎம்மாக இருந்தாலும் கூட, ஆட்சி அதிகாரம் கரண்ட்டில் இருந்தாலும் கூட எங்கேயும் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் தன்னோட பதவியை கைப்பற்றதற்காக நாள்தோறும் அவரும் அது மாதிரி தான் டெய்லியும் நாள்தோறும் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், வாகன பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி தீயாக பிரப்பாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் தனியாள், கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் தனியாள், 234 தொகுதிக்கு பம்பரமாக சுற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கொஞ்சம் சுமாரான கருப்பாக இருப்பார், இப்போ முழு கருப்பாகிட்டார். வெயிலில் காஞ்சி கத்தி அவர் தொண்டையே குரல் வளமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே எல்லாருமே விஜயோட வயசில் மூத்தவர்கள். இப்படி வயசில் மூத்தவர்கள் இருக்க, பெரிய ஆட்களாக இருக்க இவங்களே ஓய்வு இல்லாமல் ஓடி 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 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையோட வயசில் சின்னவர் இருக்கக்கூடிய விஜய் எங்கடா இருக்காருன்னு பார்த்தா பனையூரில் ஓய்வில் இருக்கார். ஸோ எப்படா பிரச்சாரம் பண்ணுவார்னா 2 நாள் ஓய்வு, ஒரு நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரச்சாரம், மீதி 2 நாள் ஓய்வு எப்படின்னு கிடக்கிறாரு. ஏன்டா அப்படின்னா நாங்கள் தான் கரண்ட் சிஎம் ஆகிட்டோமே, எங்களை எதிர்க்க யார் இருக்கா போட்டு எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் மே 3ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் டேரெக்டாக சிஎம்மாக பதவி ஏற்க போகிறோம், நாங்கள் எதுக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில், அதாவது இந்த ஜோக்கர் படத்தில் வரக்கூடிய அந்த ஜனாதிபதி கேரக்டர் மாதிரி இவங்க ஒரு சிஎம் கேரக்டர், இந்த சிஎம் கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் கேரக்டர், இவங்க அப்படி ஒரு விர்ச்சுவல் வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, பிரச்சாரம் எப்படா பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அதாவது இதுக்கு முன்னாடி வேலூரில் போய் கூட்டம் பேசிட்டு வந்துட்டார். பொதுக்கூட்டம் பேசிட்டு மக்களை சந்திச்சு வந்துட்டார். அடுத்து ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் வேலூர் மக்களுக்கு வணக்கம் அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் பேப்பரை மாற்றி வச்சிட்டாங்களோ, வேலூரில் வைக்க வேண்டிய பேப்பரை இங்கே வச்சிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா, இல்லை வேலூர் மக்களுக்கு அன்றைக்கி நான் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இந்த ஊரில் வணக்கம் சொல்கிறேன் அப்படின்றாரு. நீ இதை சொல்லாமல் இருந்தாலும் யாருமே நினச்சிருக்க போகிறது இல்லையா, நீ ஏன் திருப்பி ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊரில் சொல்ல வேண்டிய வணக்கத்தை இன்னொரு ஊரில் சொன்னார். இது மாதிரி காரைக்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் போட்டி போடுற தொகுதி, ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுறது. அங்கே அந்த கட்சியை எதிர்த்து 4 முறை போட்டி 4 கட்சியுமே நிற்கிது. விஜய் கட்சியோட வேட்பாளரும் நிற்கிறார். மனுஷன் மதுரை விமான நிலையத்திலேருந்து காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஊர்வலமாக பெரும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வண்டியில் போய்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு போனவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னு கேட்டால் பரப்புரைக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, பர்மிஷன் கொடுத்த டைமை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கையை ஆட்டிட்டு கிளம்பிட்டாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு வண்டியில் பிடிச்சிட்டு தவுறாங்க ஜோம்பிகள் மாதிரி. அதாவது ஒரு கட்சி தலைவர்னா தலைவர் வராரு, அவர் பேசுகிறத கேட்கணும், போட்டு போடுவோம். இப்படி ஒரு நாகரிகமான ஒரு கூட்டம் இருக்குல்ல. இது இல்லாமல் குரங்கு கூட்டம், ரொம்ப பசியோடு இருக்க குரங்கு கூட்டம் திடீர்னு ஒரு மரத்தில் பழங்களை பறிக்க எப்படி தாவிக்கிட்டு பிச்சு உதறி போவோம், அது மாதிரி கட்சியோட தலைவர் அவர் பார்க்க பிச்சு உதறிக்கு போயிருக்காங்க. பரப்புரை வாகனத்தில் பிடிச்சி தொங்குறாங்க, ஏறுறாங்க. இந்த பாதுகாவலர்கள் ஸ்பூட்ஸ் காலில் உதச்சி எல்லாத்தையும் தள்ளி விடுறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்க இவங்க தொண்டர்களை மதிக்கிற லட்சணம். சரி, இவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒருத்தன் வண்டிக்கு வெளியிலேருந்து ஏறான். யாரா வண்டிக்கு வெளியிலேருந்து உள்ளே ஏறணும் பார்த்தா அவர் தான் வேட்பாளரான். அடா பாவீங்களா, ஒரு கட்சிக்கு உண்டான மரியாதையே போச்சா. ஒரு வேட்பாளர்னா கூட கதவை திறந்துட்டு உள்ளே ஏற்றி விட்டு இவர் தப்பா வேட்பாளர் ஓட்டு போடுங்கப்பான்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை டைம் முடிஞ்சு போச்சா,
நேரமாயிருச்சு, தேர்தல் விதிமுறைகளை மதிக்கணும், ஓட்டு போடணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அல்லது காரைக்குடி மக்களே வணக்கம்னாவது சொல்லிக்கலாம். நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள். காரைக்குடி எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கிட்டு காரைக்குடி மக்களே வணக்கமா, என்னடா பண்ணுறீங்க, காரைக்குடி மக்களுக்கு இங்கே ஏன்டா வணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், அங்கே காரைக்குடியில் வணக்கம் சொல்ல மறந்துட்டோம், அதனால் கன்னியாகுமரிலேருந்து காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட் பேப்பரில் காரைக்குடி மக்களை மறந்துடுங்க, இங்கே உள்ளதை பேசுங்கன்னு சொல்லியாவது எழுதி கொடுத்துருந்துங்களாம். இப்படி இது மாதிரியான இந்த 79 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எத்தனையோ பேர் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்படியான ஒரு அரசியல் பயணம் தமிழக அரசியல் வரலாற்றிலே கிடையாது. அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கன்னியாகுமரியில் வளன்னு பேசுகிறாரு, எல்லாமே அரைச்ச மாவு. அதுலேயும் ஒரு வித்தியாசமானது, நீங்கள் மனு கொடுத்தா, ஒரு நபர் ஒரு பிரச்சனை மனு கொடுத்தா அதை சரி செய்கிறது அரசாங்கத்தோட கடமை. 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் உடனே பரிசீலிப்போம்னா, எனக்கு ஒரு பிரச்சனையை வச்சுட்டு, என் ஊரில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு நான் எங்கடா போய் கையெழுத்து வாங்க அலையிறது? இது மாதிரி இன்டலெக்சுவல், இது மாதிரி திட்டங்கள் தீட்டி தரலாம் எங்கே இருந்து வர்றாங்கன்னு தெரியல. சரி, கன்னியாகுமரியில் பிரச்சாரம் முடிச்சிட்டேன். 10 நாளுக்கும் குறைவான நாள் தான் பிரச்சார நாள் இருக்கிற மாவட்டங்கள் அல்லது தொகுதிகளை கவர் பண்ணணும். சரி, வேகமாக சீக்கிரம் முடிப்போம்னு இல்லாமல் கன்னியாகுமரியில் திருநெல்வேலிக்கு வரீங்க. பெருசாக பேசுகிறத கண்டென்ட் இல்லை, கையை காட்டிகிட்டு வரீங்க. அதாவது வர வேண்டியதானே. இந்த சைக்கிள் ஓட்டுற குரங்கு வித்தியை எவன் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல. கேரியரோட உச்சத்துலேருந்து வரேன்னு டைலாக் விட்டுட்டு கேரியரே இல்லாத சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு. சரி, அதுலேயும் நான் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பூ மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போடுறத பார்த்துட்டு எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு சொல்லி போன வேகத்தை திரும்பி வேகமாக ஓடி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. டேய், பிரச்சாரம் பண்ணிங்களா, என்னடா பண்ணுறீங்க, தப்புச்சொண்டா அந்த ஜோம்பிகள் கூட்டத்தில் இருந்துன்னு சொல்லி நிம்மதியோட வண்டியில் உட்காந்து அப்படியே வராரு. திருநெல்வேலிக்கு திருநெல்வேலியில் அதே கூட்டம், இங்கே கன்னியாகுமரியில் எந்த கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டத்தை கூடவே கூட்டிகிட்டு வராங்க. இப்படி தான் அவங்க எல்லா கூட்டமும் நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படி கட்சியோட தலைவனும் தொண்டர்களும் ஒரு பக்கம் இப்படி ஜோம்புகள் கூட்டம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, விஜயோட சிலையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு வண்டியில் கூட வச்சுட்டு விஜயின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வேறாங்க. பக்கத்தில் விஜய் மாதிரியே ஒரு ஆள் நிற்கிது. யாரான்னு பார்த்தா அது சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. சிலையை செஞ்சு இறுக்கி போட்டு கட்டி டெட் பாடி வச்சு கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் கட்சியை, இப்படி ஒரு அரசியல் பிரச்சாரத்தை, இப்படி ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அரசியலில் மேடைகளில் நகைச்சுவாக பேசுவாங்க, ஆனால் அரசியல் களத்தையே முழுக்க கட்சியையும் களத்தையும் வேட்பாளர்களையும் எல்லாமே நகைச்சுவையாக்கி ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டாக தான் இந்த 2026 எலெக்ஷனில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸாக அடுத்த அரசியலை பிடிக்க போகிறது யார், அடுத்த ஆட்சியில் உட்கார போகிறது யாருன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுற இந்த குரங்கு சேட்டைகளை ஆனால் சகிக்கலை. சரி, ஒரு தலைவன் சைக்கிள் ஓட்டி ஆனால் சைக்கிள் ஓட்டு தான் விட்டா என்ன, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பாஞ்சு போகிறத பார்த்து தலைவர் பயந்தடிச்சு வேகமாக ஓடி வண்டிக்கு உட்காராரு. ஒரு இடத்துல பரப்புரையில் பார்த்தா விஜய் வந்து பேசிக்கிட்டு போகிறாரு. இரவு நேரத்தில் விஜய் பேசிக்கிட்டு பரப்புரை பண்ண மாதிரி ஒரு வீடியோ வருது. விஜயா வந்திருக்காரு, விஜய் சுற்றி கூட்டமே இல்லை, விஜயா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவர் மைக்கை பிடிச்சி வாயை அசைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி எங்கிட்ட ஆடியோ போட்டு விட்ருக்காங்க. ரொம்ப புதுசுரா, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ரொம்ப புதுசு. தான் வச்சுக்க ஒரு கட்சி, தான் வச்சுக்க தொண்டர்கள், தான் அறிவிச்சிருக்க ஒரு வேட்பாளர்கிட்ட, அதுலேயும் ஒரு வேட்பாளர் 234 ஒரு வேட்பாளர் அவுட்டு. தேர்தல் முடிவுகளில் 233 விஜய் தோத்தார் அப்படின்னு செய்தி வரும்போது எத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் உயிரோடு இருக்க போகிறாங்க, இல்லை எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவரை விட வயசில் மூத்தவர்கள், வயசில் பெரிய தலைவர்கள்லாம் உசுரை கொடுத்து தொண்டை தண்ணி வத்த வேர்வை சிந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் லைவாக என்டர்டைன்மெண்ட் காமெடின்னு சொல்லி அரசியல் களத்தை ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மே மாதம் 3ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ எத்தனை விர்ச்சுவல் வாரியாங்க என்ன பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் யாராவது இந்த விர்ச்சுவல் வாரியாஸ் இருந்தால் அவங்கள கண்ணுங்கிறதுமா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜோக்கர் படம் மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் விஜய் தான் சிஎம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவரும் தான் சிஎம்னு ஒரு ஃபிக்ஸிங்கில் தெரிகிறாரு. இது நடக்காமல் போகும்பொழுது மனநிலை பாதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை எப்படியும் எப்போ காப்பாற்றப்பட்டுக்கலாம். ஆனால் அந்த டிவிக்கு தலைவர் விஜய்கிட்ட இருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்ட இருந்து தமிழ்நாடை காப்பாற்றணும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்களுக்கு எது ஆயிராமல் அவங்க குடும்பத்துக்காரவங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி மக்களே.